அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு உடன்படிக்கை இன்றைய தினம் கச்சாத்திடப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு நீண்ட அறிவிப்பை விடுத்திருந்தார். அவருடைய ரூத் சோசியல் மீடியாவில் வெளியிடப்பட்ட பதிவில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இரண்டு தரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, ஈரானினுடைய அணு ஆயுதங்களை முற்றாக அளிப்பதற்கு அவர்கள் சம்மதித்து விட்டார்கள், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முற்றாக தங்களிடம் ஒப்படைக்கப்படும், இன்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் என்று ஒரு அவசர அறிவித்தலை ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதன் உண்மை நிலை எவ்வாறு இருக்கின்றது? உண்மையில் இன்றைய தினம் ஈரான் அமெரிக்க இடையிலான ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டிருக்கின்றதா? ஈரான் இது குறித்து என்ன விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள்? இந்த போர் முடிவுக்கு வரப்போகின்றதா? இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான பிந்தைய சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். ஜூன் 14 ஒரு மிக முக்கியமான நாள், ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் நாள் என்று அதற்கு எதுகை மோனையெல்லாம் கொடுத்து அவர் அறிவித்திருந்தார். உண்மையில் ஒரு அமெரிக்க அதிபர், அமெரிக்க ஜனாதிபதி ஒரு அறிவிப்பை விடுத்தால் அது நிச்சயமாக சரியானதாகத்தான் இருக்கும். இந்த விடயம் 100% உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் என அனைவரும் செய்திகளில் வெளியிடும் அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் தற்போது ட்ரம்ப் வெளியிடக்கூடிய அறிவிப்பை அமெரிக்க ஊடகங்களே நம்ப மாட்டார்கள். ஏனெனில் ட்ரம்பை போன்ற ஒரு பொய்யரை தாங்கள் பார்க்கவில்லை என அமெரிக்க ஊடகங்களே வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவரை இந்த ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பின்னர் 100க்கு மேற்பட்ட தடவைகள் ட்ரம்ப் ஈரான் அமெரிக்கா இடையிலான உடன்படிக்கை கச்சாத்திடப்படுகின்றது, நெருங்கிவிட்டோம், நாளைய தினம் கச்சாத்திடப்படும், தங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அளிப்பதற்கு ஈரான் சம்மதித்து விட்டார்கள், தங்களிடம் ஒப்படைப்பதற்கு சம்மதிக்க விட்டார்கள் என்றெல்லாம் ட்ரம்ப் சொல்வது இன்று நேற்றல்ல, ஏறக்குறைய ஒரு 100க்கு மேற்பட்ட தடவைகள், காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை, இரவில் ஒரு தடவை என இவ்வாறு பல தடவை கூறியிருப்பதால் ட்ரம்பினுடைய நேற்றைய அறிவிப்பு எங்களுக்கு நம்பிக்கையற்றதாகவே இருந்தது. அதனால் நேற்றைய காணொளியிலும் அவற்றை பதிவு செய்யவில்லை. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் பாகிஸ்தானினுடைய பிரதமரும் கூட இதே கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒப்பந்தம் நாளைய தினம் கச்சாத்திடப்படுகின்றது, அந்த திகதி நெருங்கி வந்திருக்கின்றது, இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது, உலகம் அமைதி அடையப் போகின்றது, உலக நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விடப் போகின்றார்கள், கர்முஸ் நீரிணை முற்றாக திறக்கப் போகின்றது என்ற விடயத்தை பாகிஸ்தான் பிரதமரும் தெரிவித்திருந்தார். எனவே ட்ரம்பினுடைய அறிவிப்புகளில் எவருக்குமே நம்பிக்கை இல்லை. ட்ரம்பினுடைய பொய்களை பார்த்து உலகம் அவரை புரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்ட காரணத்தினால் எங்கே இரண்டு தரப்புக்கும் இடையிலான உடன்படிக்கை இன்று எட்டப்படலாம், ஒரு அமைதி பிறக்கப் போகின்றது என்ற எண்ணம் அனைவருக்குமே இருந்தது. ஆனால் இன்றைய தினம் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் இன்றைய தினம் கச்சாத்திடப்பட மாட்டாது, அது இன்னும் சில வாரங்களோ சில மாதங்கள் கூட தாமதமாகலாம் என்று ஒரு திடீர் அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று லெபனான் பிரச்சனை. ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள், லெபனான் மக்களையும் தமக்காக களத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களையும் தாங்கள் கைவிட மாட்டார்கள் என. ஆனால் அமெரிக்காவினுடைய அழுத்தத்தையும் அமெரிக்காவினுடைய கோரிக்கையை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் கூட லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 15க்கு மேற்பட்ட அப்பாவில் லெபனானிய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான சூழலில் லெபனான் போரை தவிர்த்துவிட்டு, அல்லது லெபனான் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, இஸ்ரேல் எவ்வளவு தாக்கினாலும் பரவாயில்லை, தாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை கச்சாத்திட முடிவு செய்திருக்கின்றோம் என்ற நிலையில் ஈரான் இல்லை என்பதை அவர்கள் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றார்கள். லெபனான் முனையில் முற்றாக போர் நிறுத்தப்பட்டால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் சாத்தியம். இரண்டாவது விடயம், ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் முற்றாக அழித்து விடுவதற்கு அல்லது தங்களிடம் ஒப்படைத்து விடுவதற்கு ஈரான் சம்மதித்து விட்டார்கள் என்று ட்ரம்ப் திரும்ப குறிப்பிடுகின்றார். ஒரு படத்தில் சொல்வதை கூட திரும்ப பேசுகிறாய் என்பதை போல நித்திரை தூக்கத்திலிருந்து விழித்தாலே ட்ரம்ப் கூறுவது
வெற்றி மாபெரும் வெற்றி. ஈரான் யுரேனியத்தை ஒப்படைக்க சம்மதித்து விட்டார்கள். அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டது. ஒப்பந்தம் நாளை தயார் என்பதைப் போலதான் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பிலும் ஈரான் குறிப்பிடுகின்றார்கள். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டிடமும் ஒப்படைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை மீண்டும் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஈரானுடைய தலைவர் அப்பாஸ் அரக்ஷியாக இருக்கலாம், ஈரானினுடைய பிரசிடென்ட் ஆக மசூத் பெஷாஷ்கியனாக இருக்கலாம், இந்த விடயத்தை தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் சில விடயங்கள் தெளிவில்லாமல் இருப்பதால் இந்த ஒப்பந்தம் இன்றைய தினமோ நாளைய தினமோ கச்சாட்டிடப்படுவதற்கான வாய்ப்புகள் துளியும் கிடையாது என ட்ரம்பினுடைய கோரிக்கையை நிராகரித்திருப்பது மட்டுமல்ல, ட்ரம்பின் முகத்தில் ஓங்கி அறைந்திருக்கின்றது ஈரான். அடுத்து கார்மூஸ் ஜலச்சந்தியை முற்றாக திறப்பதற்கு ஈரான் சம்மதித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னி வெடிகளை தாங்களே அகற்றவும் முடிவு செய்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா போட்டிருந்த முற்றுகையும் தாங்கள் விலக்கப் போகின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் ட்ரம்ப் மேலதிகமாக குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் சர்வதேச அணுசக்தி முகமையை ஈரான் அனுமதித்து விட்டார்கள். அவர்கள் ஈரானுக்குள் சென்று விரைவில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்றெல்லாம் ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் முடிவையே ஈரான் நிராகரித்து விட்டார்கள். இன்றைய தினம் இந்த ஒப்பந்தமும் கிடையாது என்பதையும் உறுதிப்படுத்தி விட்டார்கள். இதன் பின்னர் ட்ரம்பினுடைய பேச்சுக்களை யாரும் நம்ப மாட்டார்கள். ட்ரம்பினுடைய பேச்சு அமெரிக்க மக்கள் கூட நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் தற்போதுள்ள நிலைப்பாடாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் இந்த பேச்சுவார்த்தை ஒன்றின் மூலம் ஒப்பந்தம் எட்டுவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி இருக்கின்றது என்பதை அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றோ நாளையோ ஒரு ஒப்பந்தம் கிடையாது, ஆனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை விரைவில் கச்சாத்திடப்படும் என்பதை அரக்ஷி தெரிவித்துள்ளமை ஓரளவு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து பஹ்ரைன், குவைத் போன்ற தளங்களின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் தங்களுடைய தளங்கள் ஏவற்றுக்கும் சேதம் ஏற்படவில்லை, தாங்கள் வெற்றிகரமாக இடைமறித்து விட்டோம் என அமெரிக்காவும் அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய குவைத், பஹ்ரைனுடைய வான்படையும் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் கென்யாவில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் பகிரங்கமாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை காட்டும் செய்மதி புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஈரானிய தாக்குதலுக்கு முன்பாக இந்த தளங்கள் எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு பின் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவர்கள் வெளியிட்டு குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலேம் விமானப்படை தளத்தில் இருந்த மிக பெரிய அளவில் பொருட்செலவு அமைக்கப்பட்ட ASR-1000 ரேடார் மற்றும் பஹ்ரைனில் இருந்த TPS-59 ரேடார் முற்றாக இரண்டு முன்கூட்டிய தாக்குதல்களை கண்காணிக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான ரேடார் தளங்களும் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவின் வெற்றி கூற்றுக்களை அவர்கள் குறிவைத்து பொய் சொல்லிக்கொண்டே இருங்கள் தோழர்களை, அளிக்கப்படுவது உங்களுடைய நம்பகத்தன்மை மட்டுமே என்று போலி செய்தி தொடர்பாக அமெரிக்காவினுடைய மறுப்பு தொடர்பாக செய்மதி புகைப்படங்களை வெளியிட்டு அமெரிக்காவினுடைய முகத்தில் அறைந்திருக்கின்றது ஈரான். எனவே இம்முறையும் ஈரானிடம் மிகப்பெரிய அடியே அமெரிக்க தளங்கள் வாங்கியிருக்கின்றது. பஹ்ரைன், குவைத் நாடுகளும் அமெரிக்காவுடன் இணைந்து சொன்ன பொய்கள் சேட்டலைட் புகைப்படங்களூடாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அடுத்து லெபனான் முனையில் ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேல் படைகளுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல், விமானப்படை தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. இந்த நிலையில் லெபனானுக்கு மேலே பிறந்த இஸ்ரேலின் உளவு விமானமான கிரான் 1 மிகப்பெரிய அளவிலான பொருட்செலவில் அமைக்கப்பட்ட பல மில்லியன் டாலர் பெறுமதியான கிரான் 1 உளவு விமானத்தை தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். வழக்கமாக இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு ஹிஸ்புல்லா மேன்பேட்ஸ் முறை, அதாவது தோளில் கொண்டு சென்று தாக்கக்கூடிய குறுகிய எடையுடைய ஏவுகணைகளை பயன்படுத்துவது வழக்கம். ஆனால் இம்முறை அவர்கள் 358 என்று சொல்லக்கூடிய தரையிலிருந்து வான்வெளி நீண்ட தூரம் அதிக உயரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரானினுடைய அதிநவீன உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றமை இவர்களுக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல்கள் வீரியமடைந்திருப்பதையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. FIFA உலகக்கோப்பை போட்டியில் மொராக்கோ பிரேசிலுடன் விளையாடுவதற்கு முன்பு
நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் ஒன்று கூடிய மொரோக்காவினுடைய ரசிகர்கள் பாலஸ்தீன கொடிகளை மிகப்பெரிய அளவில் அசைத்தும் சுதந்திர பாலஸ்தீனம் அமைய வேண்டும் என்று தங்கள் முழக்கத்தையும் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கான தங்கள் ஆதரவையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ப்ரீ பாலஸ்தீன் என்ற முழக்கத்தால் அமெரிக்காவுடைய நியூயார்க் அரங்கம் சதுக்கம் இந்த மொரோக்கா பிரேசில் இடையிலான போட்டிக்கு முன்பாக அதிர்ந்திருக்கின்றது. எனவே மொரோக்கா மட்டுமல்ல, பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் தீவிர பாலஸ்தீன ஆதரவு வெளிப்பாட்டை இந்த FIFA உலகக்கோப்பையில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு நேட்டோவுக்கும் இடையிலான முறுகல் அதிகரித்த சூழ்நிலையில் ஐரோப்பாவில் இருந்து இராணுவ நடவடிக்கைகளுக்காக நிறுத்தப்பட்ட அமெரிக்க இராணுவத்தினரை பெருமளவில் குறைப்பதற்கு அமெரிக்கா சம்மதித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவுகளை அறிவித்த சூழ்நிலையில் ஈரான் போரில் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக களமிறங்காத காரணத்தினால் அமெரிக்காவுக்கு நேட்டோவுக்கும் இடையிலான விரிசல் மிகப்பெரிய அளவில் விரிசலாக மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நேட்டோ நாடுகளில் நிறுத்தப்பட்ட அமெரிக்காவினுடைய விமானப்படையினர், கடற்படையினர், தரைப்படையினர் என அனைத்து படைகளையும் கணிசமான அளவுக்கு தாங்கள் குறைக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பை அமெரிக்காவினுடைய பென்டகன் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பிரான்சில் இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக இந்திய வெளிவிவகாரத்துறையும் அமெரிக்க வெளிவிவகாரத்துறையும் தெரிவித்திருக்கின்றார்கள். பொருளாதார வளர்ச்சி, செய்யறிவு, முதலீட்டு பங்களிப்பு, உலகளாவிய சவால்கள் குறித்து பல விடயங்கள் இதில் பேசப்படும் என்பதை இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அமெரிக்கா இந்த G7 உச்சி மாநாட்டுக்கு முன்பாக எதிர்வரும் 17ஆம் தேதி இது ஆரம்பமாக இருப்பதால் ஈரானுடன் ஒப்பந்தத்தை கச்சாத்திடுவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதான செய்திகளும் பரவலாக வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் G7 உச்சி மாநாட்டை தொடர்ந்து பல மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களை ஒன்றாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகள் பலவற்றுடன் பல வர்த்தக ஒப்பந்தங்கள், ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தம், பல வணிக நலன்சார் ஒப்பந்தங்களை ட்ரம்ப் கச்சாத்திட எதிர்பார்த்திருப்பதால் எந்த ஒரு ஒப்பந்தம் செய்வதாக இருந்தாலும் ஈரான் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு ஒரு அமைதியான சூழல் நிலவினால் மட்டுமே எல்லா நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் செய்ய முன்வருவார்கள். ஆனால் ஈரான் போர் முடிவுக்கு வராவிட்டால் உலகம் ஒரு சிக்கலான நிலையில் இருக்கும்போது, ஹார்முஸ் நீரிணை மூடியிருக்கும் பொழுது, கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டு இருக்கும்போது அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக கச்சாத்திடுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. இதனால் தான் எப்படியாவது ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும் என ட்ரம்பும் வெள்ளை மாளிகையும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த G7 உச்சி மாநாட்டுக்கு முன்பாக அதற்கு அடுத்து நடைபெறக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களை ட்ரம்ப் சந்திப்பதற்கு முன்பாக என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஈரான் சற்றும் அசராமல், அவசரப்படாமல் அனைத்து விடயங்களும் பேசப்பட்டு ஒரு முழுமையான புரிந்துணர்வு எட்டப்பட்டதன் பின்னர், எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் மட்டுமே நாங்கள் கையெழுத்திடுவோம் என விடாப்பிடியாக உறுதியாக இருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலாக, நெருக்கடியாக மாறியிருக்கின்றது. அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் செய்ய மிகப்பெரிய அளவில் அவசரப்படுகின்றார்கள். ஆனால் ஈரான் பொறுமையாக செய்து கொள்ளலாம், எங்களுக்கு அவசரமில்லை என்று உறுதியுடன் நிற்கின்றார்கள். இதுதான் தற்போதுள்ள சிக்கல். ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.